ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எம்டிஎன் சேனல்லேருந்து ராஜ்குமார் தக்குரியாவா அது அவரோட வீடியோ தான், அவரோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அதேமாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் நல்ல வீடியோவை சொல்லுங்கள் இதேமாதிரி. சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னன்னா ராஜ்குமார் தக்கூரியா அவரோட வீடியோஸ் தான். யார் இவர்? ஏதாவது எந்த ஸ்டேட் ஆக்டர்னு தெரியல. ஓ ஜேம்ஸ் பாண்ட். ஒருத்து நம்ம பார்த்த வீடியோ எல்லாம் ஒருத்து ஹீரோ அந்த மாதிரி வருமா? அந்த மாதிரி வருமா? நான் எப்பவுமே நோ லாஜிக் சீன் வீடியோக்கு கண்ணன் தேடி இருக்கும் போது இடையில ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாரு. கோமாளி இங்க வந்து யாரா இவன் கோமாளி இடையில வந்துட்டான்னு சொல்லிட்டு இவரை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா ஒரு நாள் இவர் யாரு, இவர் என்னதான் பண்ணிக்கான்னு இவரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அங்க மூணாவது ஒருத்தன் இருப்பான்னு. போன நோ லாஜிக் சீன் வீடியோல கூட இவரை சேர்க்கலாம் நினைச்சோம். ஆனா அதுல சேர்க்கறத விட இவருக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணாதான் அது வந்துட்டு இவருக்கு கொடுக்கிற மரியாதை. உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைனா, இந்த வீடியோவை நான் பண்றதுக்கு முன்னாடி தமிழ்ல நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஓஹோ, நம்ம தான் அதிகமா வீடியோ பார்க்கணும் தெரியல. எல்லாரும் பண்ணிருப்பாங்க, யூடியூப்ல இருக்கு போல தெரியுது. துர்னா அதுக்குள்ளயா நான் இவ்வளவு படிச்சு சொன்னேன், கேட்டியா நீ? போனா ஒரே கன்னட எத்தனை பேர் தான் அடிப்பீங்க. இருந்தாலும் நான் ராஜ்குமார் மாதிரியே எழுப்பி அடிப்பேன். உன்னை எழுப்பி விட்டு அடிப்பேன். அடி எந்திரா எந்திரி மறுபடியும் வித்தியாசமான போயிட்டா இருக்கு. இருந்தாலும் என்னோட ஆசை இவருக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணணுங்கிறது தான். ஆசைனா பெரிய ஆசை, அதான் என் லைஃபோட டார்கெட். ஆல்ரெடி இவரை பத்தி உங்களுக்கு தெரியும். இவரோட வீடியோஸ்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சாரி, இப்பதான் நாங்க பாக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ மொக்கையா இருந்தாலும் நான் இந்த வீடியோல ஹாப்பியா இருப்பேன்டா, சந்தோஷமா பாப்பேன்டா. என்ன அது கார்ல இருந்து இறங்கி வராது? ரிமோட் கார் போகுது. ஐயோ, என் தலைவன் ஃபேமிலிய பாம்பு வச்சு இது லாங்குவேஜ் எவ்வளவு பெரிய எமோஷன். ஆனா பாம்புக்கு வந்து ரிமோட் கார் வச்சாங்க. சபாஸ் மாமா. நம்ம சின்ன வயசுல விளையாடிட்டு இருக்க அந்த ரிமோட் கார்ல பாம்பு பிளாஸ்ட் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. ஆனா அந்த ரிமோட் கார் வந்துட்டு நேரா தான் போகும், விளையாது. இடையில வந்துட்டு வளைச்சு வச்சிருக்காங்க. இந்த சீன்ல பார்த்தாலே தெரியும், இடையில கட்டு இருக்கும். வளைச்சு விட்டு நேரம் வெடிக்க வச்சு. பட் இருந்தாலும் நல்ல அந்த ஐடியா நல்லா இருக்கு. क्रिमिनल को गोली मारना पड़ेगा। जब से मेरा नाम और क्रिमिनल को गोली मार। पंच डायलॉग कैसे आ रहा है? இவ்வளவு டயலாக் பேசுறான், அளவுக்குதான் மரியாதை. பைக் வெடிக்குது. நம்ம தமிழ் சினிமாவை பார்க்கற பைக் வெடிச்சுனா இப்ப என்னடா ஆச்சு? பைக்கை வந்து பிஎன்ஜியா வச்சு சுத்திட்டு இருக்காங்க பதுங்கி. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி ஸ்டைலு தான்.
சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல் காப்பி அடிக்கிறாரோ. அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, இப்படிடா அடிக்கிற வெயில போட்டு ஐயோ அவர் ஸ்டைல பாரு. இந்த பைக்ல வராரு, இது எப்படா வெடிக்குது? அடியில ஓட்ட பத்திட்டு மேல போவே திருப்பி வரவே இல்ல. அது சுட்டு பறக்குறான், பைக்கோட பறக்குறாரு. அதே எடிட் பண்ணும்போது அந்த வீடியோட கண்டென்ட் செல் பண்ண ரெண்டு சேர்த்து செல் பண்ணாத பறந்து. ஒரு ஃபைட் சீன்ல வந்து லாஜிக் இல்லாம இருக்கலாம், ஆனா எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம ஒரு ஃபைட் சீன் இருக்கு. அதுதான் நம்ம ஹீரோ ராஜ்குமார் தற்கூரி. தற்கூரியா? டேய் 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 அவனை பழையபடிக்கு கோமாவுக்கு அனுப்பிடாதடா, சொன்னா கேளுடா. மிஸ்டர் ஜேம்ஸ் கண்ணாடியோடயாம பறகுது. எதுக்கு சொல்றாங்க, என்ன என்ன ஏவனே தெரியல. நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல, அதனால என்ன 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 காரணத்துக்காக போயிட்டு தெரியல. நடந்து வரும்போது ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பர்టిక్యులர் பீஸ். மிஸ்டர் ஜேம்ஸ் ஒரு டைப் எடுத்து. டான்ஸா? மிஸ்டர் ஜேம்ஸ் மிஸ்டர் ஜேம்ஸ் மிஸ்டர் ஜேம்ஸ் ஏய் உண்மையா அது மாசா தான்டா இருக்கு. பாப்பா உண்மையா சொல்லுங்க. சமனா சமனா நீ. அது என்ன? மிஸ்டர் ஜேம்ஸ் ஏய் இதடா இது. இது உண்மையான இசைக்கு கிடைச்ச வெற்றிங்க. மிஸ்டர் ஜேம்ஸ் நல்ல மனசுல இருந்தா நல்ல இசை வரும். அடுத்த படம் ஆர்மி. என்ன ஆர்மி? என்ன இப்படியே சொல்றாரா? என்ன லெக் பீஸ்? பசிக்குதுன்னு தலைவன் சுட்டுருக்கான், ஒரு குயில சொல்லுவோமே, Leg piece வருது. அது எப்பறம் ஒரு கோழி லெக் பீஸ் அழகா வெட்டி தோலனா உரிச்சு சமைக்கிற பதத்துல வருது. அதுவும் லெக் பீஸ் மட்டும் தனியா வருது. கறி கடைக்காரன் வெட்டினா கூட இந்த அளவுக்கு கரெக்டா வெட்ட மாட்டான்டா. ஒரு வீடியோ பார்த்து பார்த்து போர் அடிக்குது, வேற ஏதாவது வீடியோ பார்ப்போம். வேற வீடியோவா? மேன் ஆஃப் ஸ்டீல்ல இருந்து ஒரு ஃபைட் சீன் பார்ப்போம். மேன் ஆஃப் ஸ்டீல். எதையாவது கொஞ்சம் பார்த்து பூஸ்டப் ஏத்திப்போம். இது ஹை குவாலிட்டி வச்சு பார்ப்போம். ஹை குவாலிட்டியா? இது வேறலாம் இருக்குடா. இது பாக்குறாங்களா இல்ல ஓட்டுறதுக்காக பாக்குறாங்க, உண்மையில இந்த படத்துல பாக்குறாங்களான்னு லோ தெரியல. குவாலிட்டி வச்சு பார்ப்போம். இப்போ ஹை குவாலிட்டி வச்சு பார்ப்போம். ஹை குவாலிட்டியான நல்லா இருக்கு. பாரு தலைவன அவன் எம்ஜிஆர் ஃபைட் மாதிரி கையிலேயே பிடிச்சிட்டு இருக்குது. அதுக்கு கீழே வந்துட்டாங்களா? நம்ம தலைவனை பொறுத்த வரைக்கும் லாஜிக்னா கிடையாது, அந்த மேஜிக் தான். நோ லாஜிக் ஒன்லி மேஜிக். பாடி சக்கா. சுத்தாரா? ஓ மறுபடியும் சட்டில் இந்த ஓட்டையெல்லாம் காணும். அந்த கேப்னா போடுவோம்ல, இந்த தீபாவளி துப்பாக்கி, அந்த துப்பாக்கிடா. ஐயோ அதை பார்க்கலையே. தீபாவளி துப்பாக்கி வச்சிருக்கீங்க, அது கூட ஓகே தான், ஆனா அந்த ரோல் கேப் வரைக்கும் வச்சிருக்கீங்க பாருங்க. ரிமோட் காரு, தீபாவளி துப்பாக்கி, ஒரு காம்பினேஷன்டா. ஒன்றஸ் ஆர்மி. ஐயோ இது ஜவான் கெட்டப் தானே? அட்லி வந்துட்டு யார் யார்கிட்டயும் எப்படி எப்படியே காப்பி அடிச்சிருந்தாரு, ஆனா இப்பதான் தெரியுது ராஜ்குமார் தற்கொலை கிட்டையும் காப்பி அடிச்சிருக்காருன்னு. கடைசியில இவரையும் விட்டு வைக்கலையா நீங்க? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்ன மண்ணுக்குள்ள இருந்து வராரு? இது ஓ இந்த தீரன் படத்துல இருந்தாரு. கொய்யால ஹச் வினோத்துமா, நான் ஹச் வினோத்துமால எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், ஆனா அவருமே நம்ம ராஜ்குமார் தக்குரி கிட்ட தான் காப்பி பண்ணி படம் எடுத்து வச்சிருக்காரு. என்ன சொல்ற? இந்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்துல மண்ணுக்குள்ள இருந்து ஏஞ்சி ஷூட் பண்ணுவார்ல,
அந்த சீன் இங்க இருந்து தான் காப்பி அடிக்கப்பட்டிருக்கு. நீங்க யாரோட ஏமாத்தலாம் என்ன ஏமாத்து இவரோட படங்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பிஜிஎம் தான். டைம் இருந்தா இந்த ஒண்டர்ஸ் ஆர்மி படத்தை வந்து பாருங்க. ஒண்டர்ஸ் ஆர்மி தலைவனே அடிச்சிட்டாங்க. ஓ காட், சுட்டுட்டாங்களா? எழுந்திருச்சு அடி. இதெல்லாம் எப்பறம் நடிக்கும்போது சிரிக்காம நடிச்சாங்க, அதுவே பெரிய விஷயம் இருக்குது. எந்திரா எடிட் பண்ண நினைச்சாங்க, எடிட் பண்ண வெயிட் பண்ணிருப்பான்ட்டு. எந்திரி. இது அவரோட சைன் போல தெரியுது. சின்ன குழந்தைங்க அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. பச்சை மண்ணுடா என் தலைவன். எனக்கான ஒரு ஆசை இருக்கு. என்னன்னா இவர் எடுக்கிற இந்த படங்களோட ப்ளூப்பர்ஸ் பார்க்கணும்னு, அப்புறம் வந்து மேக்கிங் எல்லாமே பார்த்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணி என்ன விட்டுருங்க. அடுத்த படம் என்னன்னா மிஸ்டர் ஜேம்ஸ் வித் டூப்ளிகேட் ஜேம்ஸ், ஸ்டோரி மிஸ்டர் ராஜ்குமார். हेलो அதான் டூப்ளிகேட்டா வரா, டியூவல் ரோல் தான் டூப்ளிகேட் பண்ணுவாங்க. பாருங்க कैसा लगता हूँ मैं कैसा लगता है ஒரே டைம்ல எப்பறம் அந்த டெக்னாலஜி तुम्हारे तरह का तुम्हारे तरह நின்னுட்டு இருக்காரு பாரு. ரொம்ப நேரம் நிக்கிறது எடுக்கல. ஒரே சீனே ரெண்டு டைம் ஓட்டிட்டே இருக்காரு பாரு. टेंशन எடுத்து அந்த ஒரு ஷாட்லயே எடிட் பண்ணிருப்பானா அப்படியாவே டயலாக் பேசிட்டு போண்டா. என்ன ரொம்ப நேரம் பேசுறாரு. எப்பறா நடிச்சாங்க இந்த அட்டாக் ஏத்த மாதிரி? என்ன வேற லெவல். நான் முடிஞ்சிச்சா? ஓ இது வந்து எபிசோடா ரிலீஸ் பண்றாங்களா? பார்ட் ரிலீஸ் பண்றாங்க. எதுல? யூடியூப்லயா? ஒரு ரிமோட் கார் வருது. என்னடா அது ஃளைட் வருது. ஃளைட் ரிமோட் கார் ரெண்டு வருது. Hey, James. இறங்கி வராங்களா? I know how to drive my aeroplane. என்னது அவுட் ஆஃப் டர்ன் பை பிரேயர் But you have only a simple car. சிம்பிள் கார். நான் ஃளைட் வச்சிருக்கேன்டா, நீ ஒரு சிம்பிள் கார். நான் கார் மாறிட்டு. I have a simple car. எஸ். But my car. ஆமா, நான் வந்துட்டு சிம்பிள் கார் தான் வச்சிருக்கேன். But my car is simple but powerful. சிம்பிள் பட் பவர்ஃபுல்லா? That is my another car. But that car is very dangerous. That car is flying in the sky like your உண்மையிலே இதெல்லாம் எங்கயா இருக்காங்க? aeroplane. ஒரு பறந்துடுச்சு கார் போயிடுச்சா? ரெண்டு வானத்துல ஓடிங்க. கார் பறக்குது. சொன்ன மாதிரி ரெண்டு மோதிச்சு. என்ன ஆச்சு அப்புறம்? என்னடா இது? டூப்ளிகேட் ஜேம்ஸ் ஃபினிஷ். ஓ ஒருத்து நம்ம பார்த்த வீடியோ எல்லாம் ஒருத்து. ராஜா ஓகே, வீடியோ முடிஞ்சு. எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லைனாலுமே ஆனால் இந்த மாதிரியும் இதை வந்து உண்மையாலுமே படமாக எடுத்து தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணுறாங்களா, எந்த ஸ்டேட்டு இல்லை வந்து யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்ம சாம் ஆண்டர்சன் மாதிரி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி யூடியூப் ரிலீஸ் பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாலுமே தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. என்ன அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு இல்லை ஏதாவது ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க, பார்க்குறேன். அது என்ன ஏதாச்சும் லிங்க் இருந்தால் போட்டுவிடுங்க, அதை எவனை தேடி போய் பார்த்து வைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம லோ லாஜிக் சீன்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட தமிழில் கூட இந்த மாதிரி கிரிஞ்சு சீன்ஸு லோ லாஜிக் சீன்ஸ் எல்லாம் கூட சவுத்தில் எடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கூட ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படமே வந்து ஸ்பூஃப் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கிரிக்கெட்லாம் பண்ணுறீங்கன்ட்டு அதை ஸ்பூஃபாக எடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கூட அந்த மாதிரி வீடியோ நிறைய பார்த்துட்டு படம் கூட நம்ம வந்திருக்கு அந்த மாதிரி. ஆனால் இவங்களும் உண்மையில எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்டெல்லாம் இருந்துச்சு. அதை பற்றி ஏதாவது டீல் தெரிஞ்சால் போட்டுவிடுங்க. அதே மாதிரி பாலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கொண்டு சொல்லுங்கள். பை பை.